வணக்கம் தமிழா. எங்கிட்ட இருந்து ஒன் ப்ளஸ் பேட் கோ2 இப்போ இந்தியாவில் இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ, இதோட நல்லது கெட்டது, இது வாங்கலாமா வேண்டாமா, இதை வாங்கினேன்னா இது என்ன எதிர்பார்க்கலாம், எல்லாமே வந்து இந்த பதிவில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டேப்லெட்டில் வந்து அவங்க வந்து இந்த ஃபோலியோ கேஸ் வந்து தந்திருக்காங்க. அதோட விலை வந்து 1500 தனியாக வாங்கணும். பட் பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் பேக்கில் வந்து வருது. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பேக்கில் வந்து தந்திருக்காங்க. யூஸ்வலாக இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா சாலிட் கலரில் வருது. ஸோ இந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் பேக் வந்து நல்லா இருக்குது. ஸோ அந்த டேப்லெட்டோட கலரும் வந்து எடுத்து காண்பிக்குது. இங்கே வந்து அந்த பென்னு வந்து அவங்க ஆக்சசரியாக விற்கிறாங்க. 3000 ருபீஸ் கிட்ட வருது இந்த பென்னு. ஸோ இந்த பென்னை ஹோல்ட் பண்ணக்கு இந்த ஃபோலியோ கேஸில் இடம் கூட இருக்குது. இப்படி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சரி, இப்போ இந்த டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை ஒன்லி மாடலும் கிடைக்குது, சிம் மாடலும் கிடைக்குது. இந்த சிம் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலரில் தான், பிளாக் கலர் வேரியண்ட். ஸோ இந்த லாவெண்டர் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை ஒன்லி மாடல் இது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை ஒன்லி மாடல் வந்து 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 27,000 ரூபா, 8GB 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 30,000 ரூபா. இந்த சிம் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 33,000 ரூபாய்க்கு கொண்டு வராங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் 5G சிம் போட்டு நான் அதை யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த டேப்லெட் பற்றி பார்ப்போம். ஸோ பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேப்லெட் கிடைக்குது. ஸோ எங்கிட்ட இருக்குது இந்த லாவெண்டர் கலர் வேரியண்ட். அப்புறம் உங்களுக்கு இந்த சூப்பர் ஊக் சார்ஜரும் தராங்க. அதுக்கான டைப் சி கேபிளும் கிடைக்குது. இந்த ஃபோலியோ கேஸ் டிரான்ஸ்பரண்ட் ஆகிருசன் எல்லாம் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. பின்பக்கம் இந்த சைடு வந்து டிரான்ஸ்பரண்டாக பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த டேப்லெட்டோட டிசைன்லேருந்து பார்ப்போம். ஸோ இந்த டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்குது. இந்த வைஃபை வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 597 கிராம்ஸ் வீட்டில் வருது. 5G வேரியண்ட் வந்து 2 கிராம் கூட 599 கிராம்ஸில் வருது. பாலிகார்பனேட் பேக் தான், ஆனால் வந்து பார்க்க நீட்டாக நல்ல ஒரு டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க. கார்னர்ஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ இந்த பக்கம் 2 ஸ்பீக்கர்ஸ், இங்கே வந்து 2 ஸ்பீக்கர்ஸ் வந்து தந்திருக்காங்க. டால்பி ஆடியோலாம் இது வருது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் இருக்குது, USB டைப் சி போர்ட் இருக்குது. மேல் பக்கம் வந்து வால்யூம் பட்டன் இருக்குது. இந்த சைடு வந்து பவர் பட்டன் வந்து தந்திருக்காங்க. ஸோ பாலிகார்பனேட் மெட்டீரியலில் பண்ணியிருந்தா கூட ஃபினிஷ் நல்லாயிருக்கு. மேட் ஃபினிஷில் உங்களுக்கு வந்து நல்லாவே ஒரு லுக்கு, க்ளீனான ஒரு லுக் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மட்சஸ் எதுவும் வரல. நல்ல ஒரு நீட்டான லுக் வந்து தந்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பேட்டர்ன் இல்லை பின் லாக் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் ரெகக்னேஷனும் இருக்குது. இப்போ இதோட டிஸ்பிளேலேருந்து பார்ப்போம். 7:5 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தந்திருக்காங்க. ஸோ ஒரு யூனிக்கான ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ. 2 விண்டோ ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. 12.1 இன்ச் டிஸ்பிளே வந்து தராங்க. LCD டிஸ்பிளே தான். 2.8K ரெசல்யூஷனோடய இது வருது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தராங்க. இதுக்கு முன்னாடி வந்த பேட் கோ2க்கு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் இருக்குது. அப்புறம் ஹையர் ரெசல்யூஷன் இருக்குது. பிரைட்னஸும் நல்லா இருக்குது. 600 nits பிரைட்னஸில் நல்ல ஒரு பிரைட்டான ஒரு டிஸ்பிளே வந்து கிடைக்குது டேப்லெட் கேட்டகரியில். 12-bit கலர் பேனல் இது. கலர் சேச்சுரேஷன்ஸ் நல்லா இருக்குது. HDR கலர்ஸ் வந்து பாப்அப் ஆகுது. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே இல்லை, LCD டிஸ்பிளே தான். பட் இருந்தாலும் மீடியா கன்சம்ஷனுக்கு ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் வந்து தந்திருக்காங்க. இந்த 7:5 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீடிங், ப்ரௌசிங், ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மல்டி டாஸ்கிங் எல்லாமே வந்து ரொம்பவே அருமையான ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ இது அமையுது. ஸோ நீங்கள் புக் படிக்கிறதுக்கு, PDF ஃபைலில் ஸ்க்ரால் பண்ணுறதுக்குலாம் வந்து ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். MediaTek Dimensity 7300 அல்ட்ரா சிப்செட்டில் இது வந்து பவர் ஆகுது. 8GB RAM, LPDDR5X RAM இது. ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ், 128GB ஆப்ஷன் இருக்குது, 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் கிடைக்குது. இந்த 7300 அல்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் எஃபிஷியன்சி ஃபோக்கஸ்டான ஒரு சிப்செட் இது. ஸோ ஒரு மிட் ரேஞ்ச் டேப்லெட்டுக்கு இது வந்து ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு அவுட்புட் வந்து உங்களுக்கு இதில் வந்து கிடைக்குது. கேமிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியம் கிராஃபிக் செட்டிங்ஸ்லாம் வச்சு நீங்கள் வந்து இதை கேம்ஸ் வந்து விளையாடலாம். பெட்டராக இருக்குது. இது வந்து ஒரு ஹை அண்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கான ஒரு சிப்செட் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் யூஸுக்கு ஒரு நல்ல ஒரு சிப்செட்டாக இது வந்து உங்களுக்கு அமையுது. ஒரு ஸ்டேபிளான ஒரு சிப்செட், டெய்லி யூஸுக்கு மல்டி டாஸ்கிங் வந்து டீசெண்டாகவே வந்து இது இருக்குது. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து 8 MP கேமரா தந்திருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு, வீடியோ காலுக்கு ஒரு டீசெண்டான ஒரு கேமரா வந்து உங்களுக்கு வந்து தந்திருக்காங்க. இப்போ சாஃப்ட்வேர் பார்ப்போம். Android 16 பேஸ் பண்ணி அவங்களோட Oxygen OS 16 இது வந்து தந்திருக்காங்க. குட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5+6 இயர்ஸுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் சைக்கிள் வந்து தராங்க. ஏற்கனவே வந்து இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷனான Android 16 வருது. சில பிராண்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாக்டிக்கலாக என்ன வந்து பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டெப் குறைச்சி கொண்டு வருவாங்க. Android 15 கொண்டு வந்துட்டு அப்புறம் வந்து நாங்கள் 3 இயர்ஸ் அப்டேட் தரோம், 4 இயர்ஸ் அப்டேட் தரோம்னு சொல்லுவாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் இந்த வருஷத்தையே Android 16 வருது.
பட் சாஃப்ட்வேர் அப்டேட் சைக்கிளும் வந்து லாங்காக தராங்க. 5+6 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் சைக்கிள் கிடைக்குது. இதில் வந்து நீங்கள் அட் அ டைம் வந்து 3 விண்டோஸ் வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 90:10 ஸ்ப்ளிட் விண்டோ பண்ணிக்கலாம். ஸோ O+ கனெக்ட் கிடைக்குது. ஸோ சாம்சங் டெக்ஸ் மாதிரியான டெஸ்க்டாப் ஸ்டைல் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே கூட இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஷேரிங் பெட்டராக ஒர்க் ஆகுது. குறிப்பாக OnePlus ஃபோன் கூட நீங்கள் வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் வந்து இதில் ஈஸியாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஜெமினி இருக்குது, சர்க்கிள் டு சர்ச் இருக்குது, ஏஐ வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்குது, ஏஐ ரைட்டர் டூல் அதெல்லாம் வந்து இன்பில்டாக இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இருக்கவே இருக்குது பென்னு வந்து இதில் ஒர்க் ஆகுது. இந்த பென்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து USB Type-C போட்டிருக்கு. அது மூலமாக நீங்கள் வந்து இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 20 ஹவர்ஸுக்கான ரைட்டிங் வந்து இதில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து திரும்ப வந்து குயிக்காக சார்ஜ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து இந்த ஸ்டைலஸ் செட்டிங்ஸ் என்னெல்லாம் இருக்குது பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டேப் டு ஸ்விட்ச் டூல்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா switch between current tool and eraser, let it switch between current tool and last used, show color palette ஆஃப் இந்த மாதிரி செட்டிங்ஸுக்கு இதை நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹோல்ட் டு டேக் ஸ்க்ரீன்ஷாட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ பார்ஷியல் ஸ்க்ரீன்ஷாட் வேணுன்னா இப்படி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸ்வைப் ஃப்ரம் டாப் ரைட் ஹேண்ட் கார்னர், டேக் அ குவிக் நோட் இல்லாட்டி அனோட்டேட், அதுக்கு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து டேக் அ குவிக் நோட்டுக்கு வச்சுருக்கேன். ஸோ மேலேருந்து இப்படி நம்ம வந்து வச்சிங்கன்னா நோட் ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸ்க்ரீன் ஆஃப் நோட், when the screen is off simply tap with the stylus to start taking note without needing to unlock. இப்போ நம்ம ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்குது, நோட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தந்திருக்காங்க. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 10,500 mAh பேட்டரி வந்து தந்திருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடி வருது. ஒரு 2 hours கிட்ட ஆகும் இதை நீங்கள் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஹவர்ஸுக்கான SOT வந்து எனக்கு வந்து இது கிடைச்சிது. ஸோ நல்ல ஒரு ஸ்டாண்ட் பை இருக்குது, நல்ல ஒரு பேட்டரி லைஃப்பும் வந்து இது வந்து கிடைக்குது. கண்டினியூஸாக நீங்கள் வீடியோ ப்ளேபேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 15 hours கிட்ட வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓவராலாக வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இதை வந்து OnePlus Pad Go2 இதோட விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குதா நான் நினைக்கிறேன். 27,000க்கு இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது. 10,500 mAh பேட்டரி, நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் கிடைக்குது. சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனான ஒரு சாஃப்ட்வேர். அப்புறம் லாங் சாஃப்ட்வேர் அப்டேட் சைக்கிளும் வந்து தராங்க. சாஃப்ட்வேர் வந்து இதோட ஒரு கீ ப்ளஸ் பாயிண்ட்னே வந்து நம்ம வந்து சொல்கிறோம். அப்புறம் வந்து பென் நீட்டாக ஒர்க் ஆகுது. கேஸ் வந்து பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ இதான் வந்து OnePlus Pad Go2. இந்த டேப்லெட் பற்றி நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமட்டு தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ படுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் வீடியோ பெறுது தமிழில் பேசி டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.